கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனம் தெளிவு பெறுவதற்கு பயிற்சி இருக்குது. மனம் தெளிவு பெறுவதற்கு பயிற்சி நம்ம தாத்தாவங்கெல்லாம் சொல்லிடுறாங்க. யோக சாதனை அப்படின்னா மனத்தெளிவு அப்படின்னு அர்த்தம். மனசை தெளிவு பண்ணுறதுக்கான பயிற்சி தான் யோகம். மனம் தெளிவடைய வாழ்க்கையில் எதுவுமே கருத்துன்னு ஒன்று இல்லை, அர்த்தம்னு ஒன்று இல்லை. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் கிடையவே கிடையாது. சொம்மனா மீனிங் தேர்னுக்கிறீங்க, எவ்வளோ தேர்னாலும் கிடைக்காது. எல்லோரும் வாழ்ந்து தான் போய்க்கிறான். என்ன மீனிங் தேர்னாலும் என்ன தான், புனிதமானவனும் என்ன தான் அண்ணா பொச்சிட்டாங்க, புனிதமற்றவனு என்ன தான் பண்ணிட்டாங்க, பொச்சிட்டாங்க. ஒன்று நாங்கள்லாம் பொதிக்கிறது இல்லை சார், நாங்கள் எது போய் குச்சி வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஈர்த்து விடுவோம். அதுவும் என்ன தான் டிசைனாக பொதிப்பீங்க, அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் உன்னுடைய பாடியை எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறாங்க, டிசால்வ் பண்ணுவாங்க. ஒன்று எரிப்பாங்க, இல்லை பொதிப்பாங்க. டிசைனாக சேரில் வச்சு உட்கார வைப்பாங்க, இல்லை சாம்பல் போட்டு மூடி வச்சுருப்பாங்க, இல்லை தனியாக ஒரு கல்லறை மாதிரி ஒன்று கட்டி அங்கே படுக்க வச்சுருப்பாங்க. எரியிற வெயிலுக்கு ஒன்று போட்டு கேஸ் வச்சு எரி வச்சுருப்பாங்க, பெருசாக கட்டிட்டு. சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் சமாதி, எம்ஜிஆர் என்ன தான் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆமாம், அது போன என்ன தான், அந்த உடம்பு என்ன தான் ஆயிருக்கான், சந்தன கட்டையிலையோ இல்லை இது சாதாரண கட்டையிலையோ ஏறி வச்சுருப்பாங்க, அவள் தான். இந்திரா காந்தி சேர்த்துட்டாங்க அப்படின்னு ஒன்று என்ன பண்ணாங்க, சந்தன கட்டில் எனக்கு ஒலியாதது, நம்மலாம் சந்தனத்தை பார்க்கவே இல்லையன்ட்டு. நான்லாம் சந்தனத்தை பார்த்ததே இல்லை. சந்தன கட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்களா தெரியல, இப்போ தான் பார்க்குறேன் நான். அது கூட குச்சி தவளு தான் எரிகிற அளவுக்கெல்லாம் கிடைக்க நினைக்கிறீங்க, தகுதி தான். மொத்தத்தில் என்ன தான் ஆகிடும், ஒரு நாள் டமாலிஸ் தான், செத்துருவாங்க தான். இப்போ அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஒருத்தர் புத்திசாலித்தனமா அப்படின்னு கேட்குறாரு. புத்திசாலித்தனமா எப்படி ஆனாருன்னா புரியணும் எனக்கு. வாழ்க்கை என்ன பிறந்தா ஒருத்தர் என்ன ஆகிடுவாங்க, செத்துருவாங்க. இதுக்கிடையில் சந்தோஷமாக இருக்கணும், உள்ள தான் வேலை, வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா இவனுக்கு மீனிங் தரத்தெல்லாம் சும்மா அப்படியே பத்தினியாக இருந்தேன், இல்லை சித்தினியாக இருந்தேன், அப்படியே ராமனாக இருந்தேன். அவன் பாட்டே இட்டான், பூனையில் சைவம் கிடையாது ஆண்களில் ராமன். எவனை கேஸை போட்டானுங்க, பாட்டு ஓடி தான் இருக்குது. அப்போ ராமருங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கண்ணா, சார் நாங்கள்லாம் ராமர் வம்சம். ஆமாம், நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், பூனை மீன் சாப்பிட்டாலும் சாப்பிடாம போனாலும் அது பிரச்சனை. நாங்கள்லாம் யார், ஆமாம் நாங்கள் 21வது பேரில் ஒரு இடத்துக்கு தான் விடுவோன்னு விட்டுக்கிறோம் அப்படின்னு அவனுமே போட்டானுங்க. அழகு பெண்ணின் தாயார் எல்லாம் அத்தை என்றே அர்த்தம். என்னடா அப்போ எப்படி இந்த தெளிந்த ஞானம் வருது அப்படின்னா, வாழ்க்கையில் தேவையில்லாததை சிந்திக்கக்கூடாது. முதல்ல என்ன பிரச்சனை, வாழ்க்கையில் என்ன சிந்திக்கக்கூடாது, தேவையில்லாததை சிந்திக்கக்கூடாது. ஒரு ஆம்பளையோ ஒரு பொம்பளையோ ஒரு விஷயம் இல்லை, ஆனா பிறந்ததோ அழகாக சொல்லி வச்சுருப்பாரு. நான் ஞான நூல்களையும் படிச்சிருக்கிறேன், பயிற்சியும் செஞ்சுக்கிறேன், அதனால் தெளிவாயிட்டேன். தமிழ் கிடையாது, தமிழில் ஞான நூல்கள் இருக்குது. இந்த மொழியில் பிறந்ததே கடவுள் அடையிறதுக்கான சந்தர்ப்பம் தான். நான் பெருவில் பிறந்தேன், வேறு மொழி பேசியிருப்பேன். அதுக்கு முன்னாடி எங்கெங்கேயோ பிறந்திருக்கலாம், வாய்ப்பு இது. சிலதெல்லாம் ஞாபகம், சிலதெல்லாம் ஞாபகத்தில் இல்லை. ஆனால் பிறவி இருக்குது. ரேண்டமாக பிறவி எடுக்கிறதுக்கு தெரிஞ்சிடணும். எத்தனை பொண்டாட்டி அண்டை போயிருப்போம், எத்தனை அம்மா அண்டை போயிருப்போம், யார் அண்டை பிறந்திருப்போம். பிறவி எடுக்கிறேன்னு தெரிஞ்சால் தான் உனக்கு தெரியும். நீ துண்டு தான் பிறவி, இங்கே பிறந்து இங்கே சாவுதுன்னு நினச்சிட்டு இதில் வர இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டுனுக்கிறேன். நிறைய பிறவி எதை தான் உனக்கு என்ன தெரியும், அடடே இது ஒரு பேட்ரு இல்லை, எங்கேயுமே என்ன தான் பண்ணிக்கிறீங்க, நாய் பண்ண அது வேலையாக பண்ணோம். நம்ம காக்கா மாதிரியா, ஒரு நாய் மாட்டிச்சானா வெளியே எடுக்க முடியல, ஒரு கழுதிக்கு தரையில் பொருளுது, ஒரு ஏனை கஷ்டப்பட்டு உள்ளே விட்டுனுக்குது, அதை விட சிங்கம் சும்மா அப்படி வச்சு ஒன்று எடுத்துக்குது. அதனால் அது ஒரு விஷயம் இல்லை. அப்போ அதில் சொல்லி வச்சுக்கிறாரு, நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார், கோல் ஒன்று பற்றின் கூடா பறவைகள், பால் ஒன்று பற்றின் பண்பின் பயன் கொண்டும், மால் ஒன்று பற்றி கடவுள் பற்றினா ஒரு அளவீடுகளை வச்சுன்னு தேர்ந்துக்கிறவனுக்கு எப்படி கிடைக்கும், முன்மாதிரிகள்லாம் வச்சுன்னு தேர்ந்தேன்னா உனக்கு தெரியாது. தெளிவாக சொல்லிட்டு போயிடறான், பார்க்குற இடத்துலலாம் நீக்க முடியாதபடி நிறைஞ்சிருக்குதுன்ட்டு தான், நிகரற்றுதுன்னு சொல்லிக்கிறான். எவ்வளோ தான் தெளிவாக சொல்லி உனக்கு புரியலனா யார் பிரச்சனை இது, எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. ஆமாம், இவனுக்கு ஏமாத்துறானுங்க, வாழ்க்கைக்கு மீனிங் இல்லை, மனுஷனே மிஷின் ஆக்கிட்டானுங்க. மனுஷன் என்ன பண்ணிட்டானுங்க, ஆமாம் 4 பேர் ஒரு கட்டை தூக்க முடியாது, அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். ட்ரைனிங் கொடுத்து நீ எல்லாம் கட்டை தூக்க பிறந்தன்றான், கடவுள் தான் காரணன்றான். நீ எல்லாம் கக்கூஸ் கழுவிட பிறந்த, யார் தான் காரணன்றான், கடவுள் கக்கூஸ் கழுவ விட்டாரு. எப்பேற்பட்ட சிங்கத்துறை விட்டு அவன் சுத்த யார் கழுவுனா, அவன் யாருன்னா சாப்பிட்டு சார் நான் வேலைக்காரன் வச்சுங்கிறேன், அவர் பேர் வரி எனக்காக சொல்லுவானா, நான் போய் கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்டு வந்துடுவேன் சார், எங்கள் வீட்டில் 4 வேலைக்காரங்க வச்சுங்கிறேன், என்ன பண்ணுவாங்க அவங்க போய் பேண்ட்டு வந்துடுவாங்கன்னு. அவன் சாப்பிட்ட சாப்பாடை அவன் தான் பீயா பேண்ட் ஆகணும். இதுக்கு என்ன திறந்த ஞானம், இது இவ்வளோ தான் ஞானம்னா. இதெல்லாம் புரியலனா உனக்கு பயிற்சி கொடுக்குறேன், இல்லை 40 நாள் என்ன பண்ணுறேன்,
தெளிய வச்சு அடிச்சு தெளிய வச்சு அடிச்சு தெளிவாக்குவேன். தெளிவாகாமல் பைத்தியம் பிடிச்சாலும் பிடிக்கலாம். உனக்கு அது ஏன் பிரச்சனையா இது? நான் சொல்லும்போது உனக்கு பைத்தியம் பிடிச்சிடலாம். என்னடா டேய், என் பொண்டாட்டி நான் அவ்வளோ பத்திரமா பாதுகாப்பு வச்சுருந்தேன், இப்படி ஆக்கிட்டியன்னா நான் என்ன பண்ண முடியும்? எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன். ஏன் எவ்வளோ நாள் பூட்டி வச்சுருப்போம்? உன்னை வச்சிருக்க முடியுமா என்ன? காற்றுக்கென்ன வேடி, கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் பொங்கும்போது ஒரு நாள் பண்ண முடியாது. அப்படி தானே பூட்டி வச்சுரு. எங்கே சுடுகாட்டில் எடுத்து போய் பதிப்பே இல்லையா? வச்சு நீயே வச்சுப்பே என்ன? எழுந்துன்ட்டு வெட்டி சாப்பிட்ருவே என்ன? அதை மட்டும் அறுத்து கொடுத்துருமா? அரிக்காசு கறி 5-6 மயிறு அதை மட்டும் என்ன பண்ணேன்? நல்லா கத்தி வச்சு பல பொருள் அறுத்து என் கையில் கொடுத்துரு, நான் சாப்பிட்டு வேணாங்கிறானே. அப்படிலாம் கிடையாது. தெளிந்த ஞானம் எப்படி வரும் அப்படின்னா, தீர்க்கமாக உங்களுக்கு புரியணும். கடவுள் அப்படின்னா எப்படி இருக்குது, நானுன்னா யார், எதுக்கு நான் பிறந்திருக்கிறேன், இன்னும் எங்கே என்னோடய பர்பஸ்ஸு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிங்கன்னா எப்படி நீங்கள் தெளிவாக இல்லாமல் இருக்க முடியும்? நான் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நேரத்துக்கு ஒத்துக்கிறீங்க, பின்னாடி போய் யோசிக்கிறீங்க. ஆமாம் தான், இவர் ஜாலியாக இருக்கிறதுக்காக நமக்கு இப்படி தான் சொல்லுவார், நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இவர் மாந்தோப்பில் நிற்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, இது மாதிரிலாம் சொல்லுங்கிறேன். நம்ம பொண்டாட்டி இட்டுன்னு போகக்கூடாது, நம்ம மட்டும் போனோம், நம்ம உபதேசமாக வாங்கக்கூடாதுன்னு கவனமாக இருக்கிற ஆள். ஆனால் இங்கே வந்து கல்யாணம் அதிகமாக பண்ணுறாங்க, இதையாக பண்ணுறாங்கன்ட்டு பொண்டாட்டி மூஞ்சி காமிச்சா நான் கெட்டால் போகிறேன், இல்லை கெத்துறா போகிறேன். அப்போ 10 ரூபா பூட்டி வச்சுருந்தானே வந்துருக்குறேன் ஆளுக்கு. இப்போ 2 பேர் உபதேசம் வாங்கவே தமாசா கேள்வியெல்லாம் கேட்டுன்னு அப்படி தமாசா போயின்னுக்குறான். எதுக்கு போயின்னுக்குறான்? நல்லா இருக்குது தானே, போகும்போது வந்தால் சீடிக்கலாம், சாப்பிடலாம், பேசலாம், போயின்னுக்கலாம். ஆளுக்கு யார் தேவை? அது அவங்க இஷ்டம் தானே. கட்டாயம் போய் நீ கட்டாயம் உபதேசம் வாங்கி தான் வரணும் சொல்ல முடியும்? ஏன் சொல்ல முடியாது? யாருன்னா கூப்பிட்டு நீ உன் பொண்டாட்டி சந்தேகப்படாதுன்னு சொல்ல முடியும்? பொது வெளியில் நம்ம என்ன பண்ணிடலாம், சந்தேகப்படாது. அப்போ தீர்க்கமாக நான் பேசுறதுக்கு காரணம் கடவுள் புரிந்து கொண்டது அல்லது ஞானம் அடைந்தது, ஏதோ ஒன்றா சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். கடவுள் புரிந்து கொண்டதும் ஞானம் அடைந்ததும் ஒன்றும் சந்தேகமே இல்லாமல். தமிழ் படித்ததும், ஏன்னா தமிழில் ஞான நூல்கள், தமிழ் படித்தா கடவுள் புரிஞ்சிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இங்கிலீஷ் படித்தா புரிஞ்சிக்க முடியாதுன்னா எனக்கு தெரியாது, ஹிந்தி படித்தா புரிஞ்சிக்க முடியாதுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ் படித்தால் நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணலாம், கடவுளை புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் அவ்வளோ அழகு, அந்த மொழியே அவ்வளோ அழகு. உயிர் எழுத்துனா நீ என்ன நினச்சிங்கிற, அது 12, 13 கிடையவே கிடையாது. உயிர்லேருந்து எழுந்தால் அது பேர் என்ன, உயிர் எழுத்து. மெய்யிலே தங்கியிருந்தால் அது பேர் என்ன, மெய் எழுத்து. உயிரும் மெய்யும் சேர்ந்தாக்கா உயிர் மெய் எழுத்து. இது மாதிரிலாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த இலக்கணமே இப்படி தான் இருக்குதுன்னு கேட்டால் கடவுள் அடைத்து தான். எழுத்தை அறிவித்தவன் இறைவன் வேறு எந்த மொழிலாம் சொன்னாங்களே எனக்கு தெரியுது. ஆனால் இங்கே அப்படி சொல்லி வச்சுக்கிறாங்க. எழுத்துக்கு முதல், பகவான் எழுத்துக்கு முதல். அப்படி ஒரு நூலை நீங்கள் எங்கேயும் போய் பார்க்க முடியாது. திருக்குறள் எந்த மதம் சார்ந்த நூலாகவும் வச்சுக்க முடியாது. அவன் எனக்கு சொந்தம் கொண்டாடிக்கலாம். இவர் கிறிஸ்துவர் தான் சொல்லிக்கலாம், இவர் சமணர் தான் சொல்லிக்கலாம். காவி தண்ணி விட்டு உண்மையிலேயே வள்ளுவருக்கு வடிவம் கிடையாது. எவனோ ஒருத்தன் வரைஞ்சி கொடுத்துறான், இவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கிறானுங்க போட்டுக்கிறானுங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தன் வரைஞ்சி கொடுத்தவன் பொருள் போட்டு வரைஞ்சி கொடுத்துக்கிறான், இன்னொருத்தன் மேலே துண்டு போட்டான், இப்போ இன்னொருத்தன் வந்து காவி போட்டுக்கிறான். அது ஒன்று கத்துறானுங்க, ஏன் காவி போட்டாங்க, காவி ஆக்குறாங்க வள்ளுவர்ன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. வள்ளுவரே இல்லை அவர். இப்போ கூட நின்றுங்கிறாருல ஒரு வள்ளுவர், பின்னாடி போனால் உட்காந்துங்கிறாரு. அந்த 133 அடி வச்சுக்கிறானுங்களே, முன்னாடி பார்த்தா நின்றுங்கிற மாதிரிங்கிறாரு, பின்னாடி பார்த்தா என்ன பண்ணுகிறாரு, உட்காந்துக்கிறாரு. அவர் உட்காந்துக்கிறாரா நிற்கிறாருன்னு இன்னும் சந்தேகமாகுது. இவனுக்கு தெளிவாக வச்சுட்டாங்களே வள்ளுவரை, அசிங்கப்படுத்திக்கிறானுங்க வள்ளுவரை. ஏன் அவன் தெலுங்கு சின்ன மேலும் தமிழ் மொழி அசிங்கப்படுத்து. வள்ளுவருக்கு சிலை வைக்கிற அத்தனை பேரும் வள்ளுவரை அசிங்கப்படுத்துகிறான். வள்ளுவருக்கு சிலை கிடையாது, தெரியாதுன்னு சொல்லிட்டு போய் என்ன பிரச்சனை? அவர் வரியும் கொடுக்காத, தன்னை விளம்பரப்படுத்தாத ஒரு சராசரி மனுஷனாக வாழ்ந்து உண்மையை சொல்லிட்டு போய்க்கிறான். அவ்வளோதான். என்ன பிரச்சனை உனக்கு? அப்படியே விட்டு போயேன். இவங்களாம் மீனிங் பண்ணி அசிங்கப்படுத்தி வச்சுருவாங்க. தெளிந்த ஞானம் ஏன் வருதுன்னா நான் யோசிக்கிறேன், ஆமாம் ஜாதி எங்கேருந்து வந்தது? இல்லை, ஜாதி யாருக்கு? மற்றவங்க இல்லைன்னா யார் பிரச்சனை? அது அவன் பிரச்சனை, எனக்கு இல்லை. அவ்வளோதான். பித்தியாரை திருத்த முடியுமா? என்ன திருத்த முடியுமா? என்ன தான் நான் திருந்திட்டேன். எனக்கு ஜாதி இல்லை, எனக்கு வார்த்தையில் பேதமே இல்லை. எனக்கு வார்த்தையில் கெட்ட வார்த்தையாக உருவாக்கியிருப்பான் ஒருத்தன் வார்த்தையை கெடுக்க முடியுதுன்னா அது பெரிய அசிங்கம். அப்போ தப்பு எங்கேயும் நடந்துக்குது. எனக்கு அந்த வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு ஒன்று இல்லை, கெட்ட செயல்னு ஒன்று இல்லை. எடுத்துக்கிறான், திருடுறான்றீங்க. எடுத்துக்கினானா திருடுனானா? தேவைக்கு அதிகமாக எடுக்கிற எவனும் திருட, அப்படித்தானே? இப்போ எடுக்கிற விதத்தில் நீங்கள் பெரிய ஆளாகிறீங்கன்னா எடுத்துக்கிற விதம் மாறி மாறி இருக்குது. நீங்கள் போய் சொல்லி இல்லை திறமையை வளர்த்துன்னு மனுஷங்களை அசிங்கமாக்கி, மனிதர்கள் எல்லாம் மிருகங்களாக்கி, மேன் பவர்னு தனியாக படித்து, இல்லை எம்சிஏன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்றை படித்து நீங்கள் வேலை செய்யாமல் என்ன பண்ணுக்கிறீங்க? வேலை செய்கிறவங்ககிட்ட இருந்து திருந்துக்கிறீங்க.
ஆனால் திருடுற நேரடியாக திருடுறீங்க, நீங்கள் மட்டும் என்ன பண்ணுகிறீங்க? தெளிந்த ஞானம்ன்றது என்னன்னா புரிஞ்சிச்சு வாழ்க்கைன்னா இதுதான் மீனிங் ஒன்றும் இல்லை. என்ன தான் பண்ணான்? கொண்டாட்டமாக இருக்கணும். கொண்டாட்டமாக இருக்கிறதுக்காக குதிரை கழுதெல்லாம் மனுஷன் ஆகிட்டு இருக்குது. அது எது கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணிருக்கான்? அது எது தெரிஞ்சுதே செஞ்சுன்னு இருக்கும். அது இப்போ கோட்டு பொண்ணு ஏமாச்சின்னு கொண்டாடும், இல்லை காவி கட்டின்னு கொண்டாடும். இதுவும் தான் எனக்கு தெரியுது. வாழ்க்கை ஒரு நாடக மேடை. இது என்ன பண்ணேன் நான் நடிக்கணும். நல்ல நச்சை தான் பர்ஃபார்மன்ஸ் இல்லைண்ணா எவனா பார்ப்பான். கொஞ்சம் கூத்தாடுறது வித்தியாசமாக கூத்தாடி பார்க்கணும், கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லி பார்க்கணும். எல்லாம் ஆன்மீகவாதி சொல்லவே மாட்டானுங்க என்னை தவிர. சொன்னால் ஆன்மீகவாதி நீங்கள் ஒத்துக்க முடியாது. இப்போ சரி பேர் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. இப்போது ஃபக்கு நீடர் இப்போ தான் அந்த வெள்ளை சட்டை போட்டுன்னு வருவார் பாருங்க, சுகி மாஸ்டர். அவர் இப்போ தான் ஃபக்கு நீடர். ஃபாலோ மீன்னு சொல்லி இது ஃபக்குன்னு இது ஈகோன்னு ஒரு பூனை வச்சுருந்தாங்களாம். அது இவர் விட்டு திரும்பி வர முடியலன்னு பூனை சொல்லிச்சான் ஃபாலோ மீ ஃபக்கு அப்படின்னு சொல்லிதான். பாவமாக தாங்க இது. இப்போ தான் பயத்தை விட்டு பேச ஆரம்பிச்சிரு. என் முன்னாடி வந்து எவனா சைவம் பேசுவானே நினைக்கிறீங்க? சாப்பிட்டா சரிக்குதுடா, உனக்கு சாப்பிட்டா சரியில்லைன்னா அது ஊன் பிரச்சனை. நான் உனக்கு பிரியாணி தர சாப்பிட்றான்னு நான். அப்படி தானே பிரச்சனை? என்கிட்டயா அவங்ககிட்டயா? நீ புனித ஆத்மான்னு நீ ஏன் அவனை ஒத்துக்கின? யார் பிரச்சனை? உன் பிரச்சனை, உன் தப்பு. நீ பட்டாச்சுங்கிற அவன் பட்டாச்சுங்கிறாங்கன்னு என்ன பண்ணிக்கிறாங்க? அதுக்கு ஒரு கதை சொல்கிறான் ஒருத்தன். என்ன நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம் ஒருத்தரை. ஒன்றா ஒரு பயங்கரமான பதில் சொல்லிக்கிறாராம். நல்ல செவர்களுக்கு தான் சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டி செவர்களுக்கு சுண்ணாம்பு அடிக்க மாட்டான்னா. ஏன்டா டேய், நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது ஒரு வேலையா? ஸ்டைலாகுது, அழகாகுது, நல்லாகுதுன்னு நான் பண்ணிக்க வச்சுக்க. நம்ம என்ன பாரு, நீ சில வீடியோலாம் பார்த்தா நாம போட்டிருப்பேன், பட்டு வச்சுருப்பேன், சிங்கம் வஞ்சி வச்சுன்னு வந்துருப்பேன், இப்போ சூரியனை வஞ்சி வச்சுருப்பேன். யார் இஷ்டம்? சூரியன் வஞ்ச உடனே டிஎம்கேன்ட்ட யார் தப்பேன்? ரெண்டு பக்கம் யானை வஞ்சின்னு வந்தாக்கா தாவைக்கு ஆகிடும்னா என்ன? தெளிந்த ஞானத்துக்கு காரணம் கடவுள் புரிந்ததும், வாழ்க்கை புரிந்ததும், நான் யார் என்று புரிந்ததும். இதுக்கெல்லாம் காரணம் தமிழ் தான். தமிழ் படித்ததுன்னா, தமிழ் படிக்கிறவங்களாம் யாரும் படிக்க முடியாது. தமிழை படிக்கிற விதத்தில் படிக்கணும். நீங்கள் பாருங்க, ஏபிசிடி தெரியுன்ற மாதிரி காங்காச்சான் தெரியும்னாக்கா தமிழ் படித்தவங்களாம் ஆக மாட்டான். பேச தெரிந்தவங்களாம் தமிழ் கிடையாது, தமிழன் கிடையாது. ஒருத்தன் தமிழன் அப்படின்னா ஞானின்னு ஆயிருக்கணும். உண்மையிலேயே தமிழ் படிச்சிருந்தான்னா, உண்மையிலேயே சரியாக அந்த புத்தகங்களை படிச்சிருந்தானா இருக்கான். உங்கள் புத்தகங்கள்லாம் இருக்குது. உலகம் யாவையும் தம்முல வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யார்? அவர் தலைவர் சரணங்க. இந்த பாட்டு மட்டும் உனக்கு அர்த்தம் தெரிஞ்சால் போதும். ஒரு பாட்டு மட்டும், திருக்குறளில் ஒன்று மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃபுல்லாக வேணாம் 1330 திருக்குறள்லாம் தெரிய வேணாம். ஒரே ஒரு திருக்குறள், எதனா ஒரு திருக்குறள், எதனா 1330 எதனா ஒரு திருக்குறள் மட்டும் தெரிஞ்சால் போதும். உனக்கு திருக்குறள் தெரியுமா? நான் விளக்குறை தான் தெரியும் உனக்கு. உனக்குன்னா தெரியாதே திருக்குறளை. மனசாட்சி இருந்தால் சொல்லு, உனக்கு எனக்கு ஒரு திருக்குறள் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மனப்பாடம் பண்ணி பேசுறது பேர் திருக்குறள் தெரிஞ்சது இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அது உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடணும். அப்போ தான் நீ புரிஞ்சுக்கின அல்லது தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். கோலில் பொறியில் குணமிலவே என் குலத்தான் தாளை வணங்கா தலை. தெரியுதா பாரு? அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. 10 திருக்குறளில் கடவுள்னு ஒன்று இல்லை. வாழ்த்து மட்டும்தான் கடவுள் வாழ்த்து. உள்ளன்னா அறிவே இல்லை, கடவுள்னு ஒன்று இல்லவே இல்லை. 10 திருக்குறள் போய் படி. நான் திருக்குறள் விளக்க உரை எழுதிக்கிறோம், போய் பார்த்துக்கோ. இப்போ கூட சொல்கிறேன், விளக்க உரை ஏன் விளக்க உரை பச்சா கூட நீ என்ன ஆகல? அது கிடையாது. உனக்கு தெரியணும். நான் எழுந்தது சரிதான் உனக்கு புரியணும். நான் சொன்னதுனால சரின்னு சொல்லக்கூடாது, உனக்கே தெரியணும். அப்போ தமிழ் உனக்கு தெரிஞ்சிடுச்சானா நீ ஞானியாக தான் மாறிட்டுருப்பேன். ஸோ தமிழ் தான் கற்றுறேன், நான் தமிழில் தான் பேசிக்கணும். கோட் ஷூட் போட்டால் கூட என்ன தான் பண்ணுகிறேன். நிறைய பேர் என்னை கட்டாயப்படுத்துவாங்க, ஆங்கிலம் பேசுங்க, இங்கிலீஷில் பேசினா இன்னும் கொஞ்சம் நான் வெள்ளக்காரன் ஒருத்தனை உட்கார வச்சு பேச சொல்கிறேன்னா. இப்போ உனக்கு சின்ன சிம்மி போட்டு ஜெட்டி காட்டுற உட்காந்து பேசின அவள் தானே. கால் மேலே கால் போடணும், ஒரு லேடி உட்கார வைக்கிறேன், சிவப்பு கலர் ஜெட்டி போடணுமா சொல்லுங்கள், போட்டு உட்கார வச்சு காட்டுறேன். அவங்க காலை அப்படி மெதுவாக தூக்கி என்ன பண்ணுங்க பாருங்க. யார் இஷ்டம்? உங்கள் இஷ்டம். நான் ஜெட்டி போடணும் வந்து பேசணுமா? நான் அதுக்கு ஒரு ஆள் வச்சா போதாதா? தமிழ் படித்ததுனாலையும் ஞானம் படித்ததுனாலையும் தான், ரெண்டும் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க,
உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.